ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுடைய மத்தியிலே சொல்லிக்கொள்ள எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னவென்றால், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வசனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வசனங்கள். அவர் அநேக விசேஷங்களை உண்மைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராதினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீண்டு போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 நாட்களும் 6 தேவ செய்திகள். சொல்லப்போனா 6 இல்லை, 9 தேவ செய்திகள். 9 4 4 4 12 12 செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? காலையில் 2, மத்தியானத்துக்கு மேலே 1, அப்புறம் ஈவினிங் 1, 4. ஒரு நாளைக்கு 4 செய்தி, 4 12 செய்தி. 12 செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் அந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். பாஸ்டர் கார்த்திக் கமாலியல் அல்ல, அவர் மூலமாக தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த வருடத்திலே என்ன காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்ல வேண்டுமோ அந்த காரியத்தை அவர் மூலமாய் சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் என்ற நம்பிக்கையோடு கூட ஆவியானவர் அந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்க போகிறது, எத்தனை பேர் அதனாலே பலனடைய போகிறீர்கள் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இங்கே ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உவமையிலே அங்கே அவர் சொல்லி இருக்கிறது என்னவென்றால், அவர் அநேக உவமைகளை அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். அந்த உவமையிலே மிக முக்கியமாக நாம் இங்கே பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைத்தான். அவன் விதையை வீசின போது, விதையை விதைத்த போது, அல்ல விதையை வாரி விதறின போது, சில விதைகள் வழியருகே விழுந்தது. சில விதைகள் முள்ளுள்ள இடங்கள், கற்பாறையான இடங்களில் விழுந்தது. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது. அப்படின்னு 4 விதமான இடத்தை அங்கே சொல்லி இருக்கிறது. இதை போலத்தான் இந்த வருடத்தின் இந்த செய்திகளும் 4 விதமான இடத்திலே விழுந்திருக்கிறது. சில விதை வழியருகே விழுந்திருக்கிறது. சில விதை கற்பாறையான இடங்களில் விழுந்திருக்கிறது. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்திருக்கிறது. சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்திருக்கிறது. இந்த விதைக்கப்பட்ட இந்த விதையிலே, விதை என்று சொல்லுகிறது வசனம் என்று ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வேதாகமத்திலே அநேக உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உவமைகள் என்றால் என்ன? புரியாத ஒன்றை புரிவதற்காக கதைகள் மூலமாக சொல்லுகிறது. புரியாத ஒன்றை புரிய வைப்பதற்காக அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசு அநேக வேளைகளிலே அந்த உவமைகளை தான் பயன்படுத்தினார். அந்த மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34 35 வசனத்திலே வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 34 35 வசனத்திலே, நிறுத்தி நிதானமா, இவைகளை எல்லாம் உவமைகளினாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு ஓமை சொல்லி, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி, ஒரு கதையை சொல்லி அவர்களை புரிய வைத்தார். அடுத்த வசனம், என் வாயை ஊமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்து, என் வாயை ஓமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இயேசு எப்பொழுதுமே ஊமைகள் வழியாக பேசினார். சுமார் 66 ஊமைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்றெல்லாம் அன்றைக்கு வாழ்ந்தவர்கள்
ஒரு விதத்தில் சொல்ல போனால் கல்வி அறிவு அதிகமா இல்லாதவர்கள், கல்வி அறிவு அதிகமா இல்லாத காலங்கள், அல்லேலூயா, அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. சில இடங்களிலே பிரசங்கியார் செய்தியை கொடுக்கும்போது சிலவங்களுக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் அந்த பகுதியை அவர்கள் இதற்கு முன்பாக கேட்டிருக்கவே மாட்டார்கள், அந்த சம்பவத்தை வேதத்தை வாசித்திருக்கவும் மாட்டார்கள், அது அவர்களுக்கு புரியாது. அப்போ புரிய வைக்கணும் என்றால் ஏதோ ஒரு கதையை சொல்லி அவர்களை புரிய வைப்பது வழக்கமாக இருந்தது. அதே போலதான் இயேசுவும் இந்த ஜனங்களுக்கு சொல்லுவதை அவர்கள் எளிதாய் புரிந்து கொள்ளும்படியாக அவர் ஓமைகள்னாலே சொன்னார். மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இயேசு ஓமைகள் மூலமாய் பேசினார். அல்லேலூயா. இந்த குறிப்பிட்ட இந்த ஓமை மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய மூன்று சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஓமைகள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஓமைக்கு ஒரு பெரிய விசேஷம் உண்டு. என்னவென்றால், ஓமையை சொல்லி அதன் அர்த்தத்தையும் இயேசு சொன்னார். அதான் இந்த ஓமைக்கு இருக்கிறதான ஒரு வித்தியாசமான ஒரு பண்பு. என்ன? ஓமையை சொல்லிவிட்டு அந்த ஓமையின் அர்த்தத்தையும் இயேசு சொன்னார். அதைத்தான் இந்த மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலும், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலும் இந்த ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த எழுதின இந்த 3 சுவிசேஷங்களும் இந்த ஓமையை முக்கியத்துவம் கொடுத்து அதை எழுதியிருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு சொன்ன எல்லாவற்றையும் எழுத முடியவில்லை. எவைகளை முக்கியத்துவம் என்று 3 பேரும் நினைத்தார்களோ அதை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த 3 பேரும் சொல்லி பேசி வச்சு எழுதல, அவங்க உட்கார்ந்து எழுதினார்கள். சொல்ல போனால் இந்த சுவிசேஷம் எப்பொழுது எழுதப்பட்டது என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு சுமார் 50 வருடங்களுக்கு பிறகுதான் இது எழுதப்படுகிறது. யோசித்து பாருங்களேன், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது அவரோடு கூட இருந்து இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு எழுதல. இயேசு வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 50 வருடங்கள் கழித்து தான் இதை எழுதுகிறார்கள், எழுத துவங்குகிறார்கள். அப்படியானால் அவர்கள் நினைத்து நினைத்து இயேசுவோடு கூட இருந்தபோது அவர் என்னவெல்லாம் செய்தார், என்னவெல்லாம் பேசினார் என்பதை மனதிலே கொண்டு அதை எழுதுகிறார்கள். அப்படி இந்த 3 சுவிசேஷர்களும் 3 பகுதியிலே வாழ்ந்தவர்கள். அந்த 3 பேரும் இந்த ஒரே கருத்தை எழுதியிருக்கிறார்கள் என்றால் இந்த ஓமைக்கு இருக்கிறதான முக்கியத்துவத்தை நீங்கள் புரிய வேண்டும். ரொம்ப முக்கியத்துவமானபடினாலே தான் 3 சுவிசேஷங்களும் இதை எழுதியிருக்கிறார்கள். என்றால் அநேக ஓமைகள் ஒரே ஒரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இப்பொழுது இளைய குமாரனுடைய சுவிசேஷம் ஒரே ஒரு இடத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கானா ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் ஒரே ஒரு சுவிசேஷத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக காரியங்கள் ஒரே ஒரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கும் போது இந்த 3 சுவிசேஷங்களும் இந்த ஓமையை சொல்லி இருக்கிறார் என்றால் அது ரொம்ப முக்கியத்துவம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு சொன்னதும் இயேசு பிரசங்கித்த காரியங்களை எல்லாம் எழுதியிருந்தால் இந்த உலகம் கொள்ளாத பெரிய புஸ்தகமா இருக்கும் இந்த வேதாகமம். ஆனால் அதிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததை மட்டும் எழுதினதினாலே இந்த வேதாகமம் இவ்வளவு சிறியதாக இருக்கிறது. அதிலும் இந்த ஓமை தவிர்க்கப்பட முடியாது என்பதனாலே 3 பேர் எழுதினதையும் இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள், ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை குறித்து தீர்க்கதரிசி 78ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனமாக உரைத்தார். அதுதான் நிறைவேறினது. 78ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், என் வாயை ஓமைகளால் திறப்பேன். அல்லேலூயா. அப்போ எப்போ சங்கீதக்காரன் வாழ்ந்தது? எப்போ இந்த இயேசுவினுடைய சுவிசேஷர்கள் எழுதுகிறது? எப்போ பாருங்க, பல நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு மேலே முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என் வாயை ஓமைகளால் திறப்பேன் என்று சொல்லி அதன் நிறைவேறுதல் தான் இந்த ஓமை. அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம சுருக்கமாய் பார்க்க போகிறது என்னவென்றால் இந்த விதையை குறித்து, இந்த விதைத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அல்லேலூயா. ஒரு விதைக்க புறப்படுகிறான், அவன் விதைக்கிறான். விதைக்கும் போது சில விதைகள் எங்கே விழுந்து விடுகிறது? வழி அருகே விழுந்து விடுகிறது. அல்லேலூயா. அந்த வழி அருகே விழுந்தபடியினாலே அந்த விதையை என்ன செய்து போட்டது? பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. அல்லேலூயா.
இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது முளைக்கும் முன்னே அது மிதியுண்டு போயிற்று. ஆமா, வழியில விதைக்கும் போது அது என்ன செய்யும்? பறவைகள் அதை எடுத்துக்கொண்டு போறது மாத்திரமல்ல, 8ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம் 5ஆம் வசனம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. இப்போ லூக்கா இப்படி எழுதுகிறாரு, மத்தேயில அவர் எழுதுகிறாரு பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. லூக்கா எழுதும்போது சொல்றாரு அதை சில விதைகள் வழியருகே விழுந்தது, அந்த விதைகள் என்ன செய்யிட்டு மிதியுண்டு போயிற்று என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சில விதைகள் மிதியுண்டு போகும். அப்படிதானே? வழியருகிலே நீங்கள் விதைத்தால் அது ஒன்று மேலே தான் கிடைக்கும். ஏனென்றால் அந்த நிலம் உழாத நிலம், பண்படுத்தப்படாத நிலம், அந்த விதை மேலே தான் கிடக்கும். மேலே கிடந்ததினாலே அதை பறவைகள் பட்சித்து போட்டது. இரண்டாவது, நடக்கிறவர்கள் அதை நடந்து மிதித்து போட்டார்கள். ஆகவே இந்த விதை என்ன செய்யல? பலன் தரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை குறித்து ஆண்டவரே டெஃபினிஷன் சொல்றாரு, விளக்கம் சொல்றாரு. எங்கே? அதை மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அதை குறித்து அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு. பாருங்க, என்ன விளக்கம் சொல்றாரு? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஒரு ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது, நம்ம 3 நாள் 12 செய்திகளை கேட்டோம். இந்த செய்திகளை கேட்டு உணராமல் இருந்தோமானால் என்ன நடக்கும்? இதயத்தில் விதைக்கப்பட்டதை சாத்தான் வந்து பறித்துக் கொள்ளுகிறான். எப்படி பறித்துக் கொள்ளுகிறான்? சில விதைகளை பறவைகள் கொண்டு போகிறது, சில விதைகள் மிதிக்கப்பட்டு அது பலனற்று போகிறது. அல்லேலூயா. அப்படியானா கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த விதை விதைக்கும் போது, இங்க சொல்லு, வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது, உண்மையிலே சொல்ல போனா இந்த வருட கன்வென்ஷன்ல பேசப்பட்ட வார்த்தைகள் என்னை உணர்வுள்ளவனாக்கிட்டு, எனக்கு ஒரு உணர்ச்சியை கொடுத்தது, என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றிற்று. அநேக காரியங்களை நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். அந்த வார்த்தைகள் என்னை உயிர்ப்பித்தது, எனக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுத்தது, எனக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்தது, எனக்குள்ளே ஒரு நல்ல நம்பிக்கையை கொண்டு வந்தது. அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அவங்க தான் உணர்வுள்ளவர்கள். உணர்வுள்ளவர்கள். உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அதை இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இப்ப கேட்ட செய்தி இப்ப எத்தனை பேருடைய மனதிலே இருக்கிறது? அப்படி இல்லைன்னா, இந்த அருமையான தேவ ஊழியர் விதைத்தார் பாருங்க, அந்த விதை இப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் கூட இல்லைன்னா அதை பொல்லாங்கன் வந்து எடுத்துட்டு போயிட்டான்னு அர்த்தம். பொல்லாங்கன் வந்து என்ன செய்தா? அது பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. ஞாபகம் இல்லைல்ல? முதல் நாள் சனிக்கிழமை, முதல் நாள் வெள்ளிக்கிழமை, முதல் நாள் என்ன செய்தி கொடுத்தாரு? பிதாக்களை பார்க்கிலும் பிள்ளைகள். ஆமா, அதெல்லாம் அந்த உபாமா அந்த வசனத்தையே வச்சுட்டே இருக்கிறீங்க. அவர் அதை வச்சு 3 நாளும் பேசினாரு. எத்தனை பேருக்கு அந்த வசனம் ஞாபகம் இருக்கிறதோ அவர்கள் தான் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு அது ஞாபகமே இல்லையோ, அதெல்லாம் வழியருகே விழுந்த விதைகள். அதை பிசாசு வந்து எடுத்துட்டு போயிட்டான். பிசாசு வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. ஆனா ஞாபகம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது யாரை எடுத்துட்டு போயிட்டான்னு அர்த்தம். அவன் எடுத்துக்கொண்டு போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உணர்வு இல்ல. கேட்டு உணராது இருக்கும் போது, வசனத்தை பேசும்போது கரெக்டா உற்று கவனிக்க வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். அது எனக்குத்தான் ஆவியானவர் பேசுகிறார் என்று ஒரு உணர்வு இருக்கும் போதுதான் அது பலன் கொடுக்கும். அந்த உணர்வு இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? அதை சாத்தான் வந்து எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு நல்லா தெரியும், இங்க இருக்கிற பாதி பேருடைய இருதயத்துல இருந்து சாத்தான் எடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா உணர்வுள்ள இருதயம் இல்ல. ஒரு வசனத்தை கேட்ட உடனே அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்ல, அதை எனக்குத்தான் என்று எடுத்துக்கொள்ளுகிற தன்மை இல்ல. ஆண்டவரே அந்த வசனம் எனக்குள்ளே கிரியை செய்யட்டும் என்று வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் இல்ல. அதனாலதான் அவர்கள் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உணர்வில்லாத இருதயம். உணர்வில்லாத இருதயம் இருந்தா என்ன நடக்கும்? ரோமருக்கு எழுதுவோம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 1:21 வாசிக்கலாம்.
அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணர்களானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சா? உணர்வில்லாத இருதயம் என்னாகும்? இருளடையும். அவள் தேவனை அறிந்தும், இந்த வசனத்தின் மூலமாக தேவனை அறிந்தும், அவளுடைய காரியங்களை அறிந்தும், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்தால் அவள் என்னவாங்க? அவளுடைய இருதயத்தில் உணர்வு இருக்காது. உணர்வு இல்லாவிட்டா அந்த இருதயம் இருள் அடைஞ்சிரும். இவ்வளவு அருமையான கன்வென்ஷன், 12 செய்திகள், இதை கேட்டு உணர்வு இல்லாமல் இருந்தால் உங்களுடைய இருதயம் என்னாகும்? இருளடைந்து போகும். எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம்? 3 லட்சத்துக்கு மேல, 3.5 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி கன்வென்ஷன் நடத்தி இருக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு நமக்கு உணர்வு இல்லைன்னா நம்முடைய இருதயம் என்ன ஆயிடும்? இருளாயிரும். வீட்டில் போய் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஒரு நோட்டும் பேனாவும் எடுங்க, எடுத்து சனிக்கிழமை இரவிலே என்ன பேசினார், சனிக்கிழமை காலையில 2 செய்தி இருந்தது, அப்படித்தானே? முதல் செய்தி யார் பேசினா? வெள்ளிக்கிழமை காலையில் யார் பேசினா? பிரிட்டோங்கள் பேசினாங்க. அல்லேலூயா. அதுக்கு பிறகு யார் பேசினா? ஆசீர்வாதம் பாஸ்டர் பேசினாங்க. உட்கார்ந்து எழுதுங்க, எதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுன்னு பாருங்க. பிரிட்டோ பேசின காரியம் என்ன, அதனுடைய தலைப்பு என்ன, அதை குறித்து உங்களுக்கு ஞாபகம் வருகிறது என்ன? அடுத்து பாஸ்டர் ஆசீர்வாதம் பேசினாங்க, அதை குறித்து அவர் என்ன தலைப்புல பேசினார், என்ன ஞாபகம் வந்தது? அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேல பாஸ்டர் சர்ஃபுதீன் பேசினாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்து, ஏன் அவரை செய்தி கொடுக்க சொன்னேன்னு எனக்கு அப்பத்தான் புரிஞ்சது. ஒரு நல்ல செய்தியை கொடுத்தார் பாஸ்டர் சர்ஃபுதீன் அவர்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் அப்படி ஒரு செய்தியை கொடுப்பார்னு. ஒரு நல்ல செய்தியை கொடுத்தார். அதுக்கு பிறகு சாயங்காலம் நம்முடைய பாஸ்டர் கார்த்திக் கமேலியல் அவர்கள் பேசினாங்க. எப்படி பேசினாங்க, அதை என்ன தலைப்பில் பேசினாங்க, என்னதெல்லாம் உங்களுக்கு மனதில் பட்டது? சில காரியங்கள்லாம் அப்படி டச் ஆகும் நம்ம மனசுல, அதை உடனே நோட் பண்ணிக்கணும். அது வசனம் இருக்காது, அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே அது ரொம்ப டச்சா இருக்கும், அதை எழுதிக்கணும். இப்படி எல்லாம் உட்கார்ந்து இந்த 12 செய்தியை குறித்து நீங்க கேட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு எழுத படிக்க தெரிஞ்சது கர்த்தருடைய பெரிய கிருபை. நீங்க கொஞ்சம் எழுதி தான் பாருங்களேன். நீங்க அடுத்த வாரம் வரும்போது எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த கன்வென்ஷன்ல கேட்ட செய்தியின் தலைப்பு என்ன, அதுல நீங்கள் புரிந்து கொண்ட காரியம் என்ன, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு நோட் பண்ணிட்டு வரணும். எழுத படிக்க தெரிஞ்ச எல்லார்ட்டையும் வாங்கி பார்ப்பேன் நான். அதை சரியாக 12 செய்தியை குறித்து நல்ல கமெண்ட் எழுதியிருக்கிறவங்களுக்கு நல்ல பரிசு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதுதான் உணர்வுள்ள இருதயம். திரும்ப உட்கார்ந்து உணர்வு உள்ள இருதயமாக சிந்தித்து பார்க்கிறது. ஒரு தடவை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை உட்கார்ந்து உணர்வுடையவர்களாக அதை திரும்பி பார்க்கிறது. அல்லேலூயா. ஆகவே இப்படி நம்ம இருந்தோம்னா நம்முடைய இருதயம் உணர்வில்லாத இருதயம் இருளாய் போய்விடும். அப்படி உங்க இருதயம் போகாம இருக்கணும்னா உணர்வுள்ள இருதயத்தை தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும், என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் அப்படின்னு தாவீது ஜெபம் பண்றாரு. அந்த உணர்வுள்ள என்ன இருதயமே வேத வசனம் கொடுக்கப்படும் போது, ஆண்டவரே இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில பயனடட்டும், எனக்கு அது பிரயோஜனமா இருக்கட்டும், இதுல எனக்கு என்ன பிரயோஜனமா இருக்கிறது, இது எனக்குத்தான் என்று ஏற்றுக்கொள்வோமானால் நமக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்குன்னு அர்த்தம். இல்ல வந்தோம் உட்கார்ந்தோம், கொஞ்சம் பேர் தூங்கினாங்க, கன்வென்ஷன்ல கூட தூங்கினாங்கப்பா, அதுதான் ஆச்சரியமா இருக்கு. மற்றவங்க பார்ப்பாங்களே அந்த ஒரு வெக்கம் கூட இல்லை, கன்வென்ஷன்ல உட்கார்ந்து தூங்கினாங்க. அல்லேலூயா. எனக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது, அவன் வழக்கமா நடக்கிற வசதி தானே அப்படின்னு இருந்தது. யோசித்து பாருங்க, உணர்வுள்ள இருதயம் இருந்தா தூக்கம் வருமா? வரவே வராது. அல்லேலூயா. சரி இருக்கட்டும். அப்போ இங்கே உணர்வு இல்லாத இருதயம் இருக்கக்கூடாது, அதனாலே அது பரலன் இல்லாமல் போயிடுச்சு. அப்படித்தானே சொல்லுது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது, முளைக்கு முன்னே பட்சித்து போட்டது. அல்லேலூயா. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாதவன் வந்து அவன் உணராதிருக்கும் போது, அது அவனுக்கு பயன் இல்லை, அது அவனுக்கு வேஸ்ட், அவனுக்கு சொன்னதே வேஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து, யார் வந்து பொல்லாங்கன்? யாரு? பிசாசு வந்து அந்த அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அல்லேலூயா.
உணர்வுள்ளவர்களுடைய இருக்கு அது பலனளிக்கும். உணர்வு இல்லாதவருடைய இருதயத்திலிருந்து அந்த வசனத்தை சாத்தான் பறித்துக் கொள்ளுவான். இரண்டாவது யாரு? அங்கே வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். 5-6. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமா இராததினாலே அது சீக்கிரம் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. அல்லேலூயா. இரண்டாவது, அவன் விதைத்த சில விதைகள் எங்கே விழுந்தது என்று பார்க்கிறோம். மண் அதிக ஆழமில்லாத மண்ணில்லாத கற்பாறையான இடங்களிலே விழுந்தது. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு? கற்பாறையான இடங்களில் விழுந்தது. அதிக மண்ணில்லாத கற்பாறையான இடங்கள் விழுந்தது. ஆனால் அப்படி விழுந்த போதும் அது என்ன செய்தது? அது சீக்கிரமாய் முளைத்தது. அல்லேலூயா. சீக்கிரமாய் முளைத்தது. ஆமா, செய்தியை கேட்ட உடனே ஒரு உற்சாகம். இப்படி எல்லாம் தான், என்ன பிரசங்கம், எப்படி நல்லா இருந்தோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து எழும்பி காலை விட்டு வெளியே போன உடனே காணாம போயிருச்சு. இது எது? மண்ணில்லாத கற்பாறைக்கு மேல கொஞ்சம் மண் இருக்கும். அந்த மண்ணின் மேல விழுந்த விதை சீக்கிரமாய் முளைத்தது. சீக்கிரமாய் முளைத்தது சரி, சீக்கிரத்திலே காணாமலும் போயிருச்சு. இந்த சரீர பிரகாரமான ஒரு உணர்வு, அந்த மாதிரியான உணர்வு இதை குறிக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப உற்சாகம் அடைகிறோம். ஐயோ, இந்த வருஷம் பிரசங்கியா ரொம்ப சூப்பர், இந்த 2வது நாள்ல போட்டாரு பாருங்க, ரொம்ப அருமையா இருந்தது செய்தி, உற்சாகம் அடைந்துட்டோம். இந்த கற்பாறையான இடத்துல விதைத்ததை போலதான் அது சீக்கிரமாய் முளைத்தது. அங்கே சொல்ல வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் போயிட்டு. நல்ல ஏசி ஹாலில் உட்கார்ந்து கேட்டோம், அல்லது மண்டபத்தில் உட்கார்ந்து கேட்டோம். வெளியே போய் வெயில் அடிச்ச உடனே என்னாச்சு? ஐயோ, இந்த கஷ்டப்பட்டு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோமே, மத்தியானத்துக்கு மேல வரக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்த உடனே என்னாச்சு? அது அதனால தீஞ்சு போச்சு, வேறில்லாமையால் காய்ந்து போயிட்டு. அல்லேலூயா. நடந்துதா இல்லையா? எத்தனை பேர் காலையில கூட்டம் முடிஞ்சு மத்தியானத்து மேல ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஐயோ சாயங்காலம் வந்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்து இருந்தவங்க இருக்கிறாங்க. அது என்ன ஆயிடுச்சு? வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, அது ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிட்டான். என்ன ஆயிடுச்சு? ஈரம் இல்லாத கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிட்டு. எங்களுக்கு வீட்டுக்கு பின்னால ஒரு சின்ன தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் சில செடிகளை எல்லாம் வச்சிருக்கிறோம், சில கனி கொடுக்கிறது. ஆமா, அங்கே ஒரு ஆப்பிள் மரத்தை கொண்டு வச்சோம். ஒரு ஆப்பிள் வளர்ந்தது, நல்லா வளர்ந்தது. ஏன் அளவுக்கு அந்த நல்லா வளர்ந்தது, என்னை விட ஆமா ஏன் அளவுக்கு உயரமா வளர்ந்துச்சு. கண்டிப்பா அது காய்க்கும், இந்த ஆப்பிள் பழத்தை நம்ம பறிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அது அப்படியே பட்டு போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த இடம் ரொம்ப குழியா கிடந்தது. அந்த குழியா கிடந்த போது அங்கங்க இருக்கிற தண்ணீர் எல்லாம் வந்து அங்க தேங்கிச்சு. ஆகவே அந்த இடத்தை கொஞ்சம் மேடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்கே இருந்த கட்டடம் உடைச்சது, கட்டட கற்கள் அதையெல்லாம் கொண்டு வந்து போட்டு அதுக்கு மேல மட்டும் கொஞ்சம் மண்ணு போட்டுட்டோம். இப்ப என்ன ஆகுது? எந்த செடி வச்சாலும் வர்றதில்லை. ஏன்னா அங்க என்ன இருக்குது? கற்கள் இருக்கிறது. அல்லேலூயா. முளைக்குது, பலன் இல்லாம போயிருது. காரணம் அங்க ஈரம் இல்லை, அங்க ஆழமா வேர் விடுறதுக்கு வழி இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு? அதுவும் உலர்ந்து போயிட்டு. அல்லேலூயா. இதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், 13ஆம் அதிகாரம் மத்தேயு 13:20 சொல்லுகிறார், விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். சூப்பர் பிரசங்கம், எனக்கு தான் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஐயோ இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது அப்படின்னு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாததினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைவான். அல்லேலூயா. ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல பிரசங்கம், நல்ல வசனம், அப்படியே உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனா வாழ்க்கையில சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள் வந்த உடனே இந்த பிரசங்கத்தையும் இந்த வார்த்தையெல்லாம் மறைந்து இடரல் அடைந்து விடுகிறான். அவன்தான்
மண்ணில்லாத கற்பாறையான இடங்களில் விதைக்கப்பட்டவன் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறான். கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிறான். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறான். அந்த கேட்ட பிரசங்கம் இப்போ ஒரு வாரம் வரையில் இருக்குது. அடுத்த வாரம் இருக்குமோ இருக்காதோ தெரியாது. ஏனென்றால் வாழ்க்கையில சில உபத்திரவங்கள் சில கஷ்டங்கள் வரும்போது இந்த கேட்ட பிரசங்கம் ஒண்ணுமில்லாம போயிடுது. இருக்குதா இல்லையா? சிலவங்களுக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே போயிடுச்சு, சிலவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் நிற்கும், சிலவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் நீண்ட நாள் நிற்கும். ஆனா என்றென்றைக்குமே நிற்காது. காரணம் என்ன? அங்கே என்ன இருக்கிறது? கற்பாறை இருக்கிறது. இருதயத்தை கல்லாய் வைத்திருக்கிறார்கள். இருதயம் கற்பாறையை போன்று இருக்கிறது. உணர்வில்லாத இருதயமாய் இருக்கிறது. அதனால என்ன நடந்தது? அதுவும் பலன் இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. ஏதாவது ஒரு சின்ன உபத்திரம் வந்தா போதும், இந்த கேட்ட வசனம் எடுத்த தீர்மானத்தை எல்லாம் விட்டு அவர்கள் தங்கள் மனம் போல வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆகவே இந்த இரண்டாவது விதையும் பலன் இல்லாமல் போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக அங்கே 13ஆம் அதிகாரம் மத்தேயு 13:7 வாசிக்கிறோம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. ஆமா, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. ஏற்கனவே உள்ளத்துல போராட்டம், பிரச்சனை. அல்லேலூயா. உள்ளத்துல என்னது இருக்கு? முள் போன்ற உள்ளத்தை அமிழ்த்துகிற, உள்ளத்தை வேதனைப்படுத்துகிற அநேக வேதனைகளினாலே உள்ளங்கள் இருக்கிறது. சில கசப்புகள் இருக்கிறது, சில வைராக்கியங்கள் இருக்கிறது, சில போராட்டங்கள் இருக்கிறது. அப்படி இருந்து கொண்டு நீங்கள் கன்வென்ஷன்ல வந்திருந்தா கண்டிப்பா கேட்ட வசனம் உங்களுக்கு பலனா இருக்காது. ஆண்டவருடைய வசனத்தை கேட்க போகிறோம். உங்களுடைய இருதயங்கள் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. முட்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. முள் என்றால் வேதனைகள், முள் என்றால் போராட்டங்கள், பிரச்சனைகள், சமாதானமின்மை, சந்தோஷமின்மை. அப்படி இருந்து அந்த வசனத்தை கேட்டா அது எவ்விதத்திலும் பிரயோஜனமா இருக்காது. அல்லேலூயா. அது கன்வென்ஷன்ல மாத்திரமல்ல, சபையில வந்து வசனங்களை கேட்கும் போது கூட உள்ளத்துல ஏதோ ஒன்று குத்தி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு நடந்த காரியம், யாரோ சொன்ன காரியம், ஏதோ ஒவ்வொரு காரியம் உங்களை குத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டிருந்தால் கேட்கிற வசனம் என்ன செய்யாது? பிரயோஜனப்படவே படாது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்கள் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இருதயம் நல்லா இருக்கணும். அங்கே எந்த வேதனைகளையும் குத்துகிற மாதிரியான முட்களையும் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. அது அநேகருக்கு அந்த சில இருதயத்தில் வேதனை, ஏதோ ஒரு காரியம், நடந்த ஒரு காரியம், சொன்ன ஒரு காரியம், அது இவைகளெல்லாம் மனதிலே வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறபடினாலே அந்த விதை பிரயோஜனப்படுகிறதில்லை. இதை குறித்து ஆண்டவர் விளக்கம் என்ன சொல்லுகிறார்? அந்த 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே அல்லேலூயா அதுவும் பலனற்று போவான். அல்லேலூயா. என்ன வேதனை, என்ன முள்ளு அப்படின்னு சொல்லி இருக்கு. என்ன முள்ளு நாங்க சொல்லி இருக்கிறது? உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும். இவைகள் இருக்கும் போது என்ன ஆகுது? கேட்கிற வசனம் பிரயோஜனம் இல்லாம போகிறது. அல்லேலூயா. முள் போன்ற வேதனைகள், முல்லை போன்ற குத்துகிற காரியங்கள், கசப்பு, விரோதம், வைராக்கியம், பகை, இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு வேத வசனத்தை கேட்டால் எந்த பலனும் இருக்காது. அல்லேலூயா. அதனாலதான் மனது சுத்தமா, மன அமைதியோடு கூட, மன சந்தோஷத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து உட்காரணும். அதுதான் ஆண்டவர் அதற்கே ஒரு விளக்கம் சொல்றாரு. முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவன் யாரென்றால் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே அவனும் பலவனற்று போவான். அல்லேலூயா. அதை குறித்து மார்க் சொல்லும் போது விதமாய் சொல்லுகிறார். மார்க் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனத்திலே அந்த விளக்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்கள் கற்பாறையான நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் சொல்ல. 18ஆம் வசனம் வாசிக்கலாம். 18ஆம் வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாக்குற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். சிலவங்க நல்ல வசனத்தை கேட்கிறாங்க,
அதான் சொல்ல, வசனத்தை கேட்டும். அவள் வசனத்தை கேட்கிறாங்க. உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவளை பற்றிய இச்சைகள் உட்பிரவேசித்து அதை நெருக்கி போடுகிறது. கேட்ட வசனத்தை என்ன செய்யறது? நெருக்கி போடுகிறதுனாலே அவர்களும் பலனற்று போகிறார்கள். அப்போ விதைத்தான், அதுல 3 இடத்துல விழுந்த விதைகள் பலனற்று போய்விட்டது. என்னது? முதல்ல வழியருகே விழுந்த விதைகள், 2வது கற்பாறையான இடத்துல விழுந்த விதைகள், 3வது முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதைகள். இப்பொழுது 4வது விதை விழுகிறது. 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மத்தேயு 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல நிலம் எது? இருதயம். வசனம் விதை, நிலம் இருதயம். அல்லேலூயா. இந்த நல்ல நிலத்தில் விழுந்தது. சில விதையோ நல்ல இருதயத்திலே விழுந்தது. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா பாருங்க, 4ல் 1 அப்படிதானே? 4. இப்போ 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். 100 பேர்ல 25 பேர் வழியருகே விதைத்த விதையை போன்றவர்கள். 2வது 25 பேர் மண்ணில்லாத கற்பாறையான இடங்களில் விழுந்தவர்கள். 3வதாக 25 பேர் யாரு? முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதையை போன்றவர்கள். ஆனால் அடுத்த 25 பேர் நல்ல நிலத்தில் விழுந்த விதை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 25 பேர்ல நீங்க இருக்கிறீங்களா? இந்த 25 பேர்ல நீங்க இருக்கிறீங்களா? இவ்வளவு பணம் செய்து, இவ்வளவு உழைச்சு, இவ்வளவு காரியங்களை யோசனை செய்து, எல்லாம் ஏற்பாடு செய்து கன்வென்ஷன் நடத்தினோமே, உங்களுடைய இருதயம் நல்ல நிலமாக இருந்ததா என்றுதான் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். கன்வென்ஷன் ஏற்பாடு பண்ணதை குற்றம் சொல்ல முடியாது. கன்வென்ஷன்ல சாப்பாடு போட்டதை குற்றம் சொல்ல முடியாது. கன்வென்ஷன்ல பேசின பிரசங்கியாரை குற்றம் சொல்ல முடியாது. அவர் விதைத்தார், சில விதை விழுந்தது. அல்லேலூயா. ஆனால் எந்த விதை நல்ல நிலத்தில் விழுந்ததோ அந்த விதை மட்டும்தான் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுத்தது. அல்லேலூயா. அந்த 25ல நீங்க இருக்கிறீங்களான்னு கேட்கிறேன். அதுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் அந்த 25ல இருக்கிறேன். நான் என்னுடைய இருதயம் நல்ல நிலமா இருந்தது. அன்றைக்கு அந்த விதைக்கப்பட்ட அந்த 12 விதைகளும் அந்த 12 செய்திகளும் எனக்கு பிரயோஜனமா இருந்தது என்று சொல்லுவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்க தான் அந்த நல்ல நிலம். அல்லேலூயா. அங்கதான் 30 100 60 30 பலன் கொடுத்தது. அல்லேலூயா. இதை குறித்து மார்க் எழுதுகிறார். மார்க் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, ஓங்கி வளருகிற பயிராய், வளர்ச்சி, அந்த பயிர் வளர்ச்சி அடைந்தது. மற்ற விதைகள் எல்லாம் பலனற்று போய்விட்டது. இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை மட்டும்தான் ஓங்கி வளருகிற பயிராகி 1 30 1 60 1 100 பலன் தந்தது. எவ்வளவு பேர் பாக்கியசாலிகள்னு தெரியல. கன்வென்ஷன் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அதான் நம்மளை கட்டி எழுப்புகிறது. இந்த ஒரு வருடத்திற்கு தேவையான அனைத்து பலன்களையும் அனைத்து வசனங்களையும் கொடுத்து நம்மை கட்டி எழுப்புகிறது. ஆனால் எத்தனை பேர் இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல உங்களுடைய இருதயத்தில் இந்த விதைகள் விழுந்தது? அது ஓங்கி வளருகிற பயிராக இருந்ததா? இதை குறித்து ஆண்டவர் விளக்கம் சொல்றார் பாருங்க. 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்றாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். அல்லேலூயா. இந்த நல்ல நிலம் நம்முடைய இருதயம் நல்ல நிலமாய் இருந்தானால் நமக்கு என்ன வரும்? கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து. அல்லேலூயா. அந்த உணர்வுள்ள இருதயம், தாவீது சொல்றார், உணர்வுள்ள இருதயத்தை தாருன்னு சொல்லி. உணர்வுள்ள இருதயமாய் இருந்தா அது உங்களுக்குள்ளே விழுந்தது நன்மை. ஏனென்றால் 1 100 60 30 மேரி பலன் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ இந்த வளர்ந்து கனி கொடுக்க வேண்டுமானால், ஓங்கி வளர்ந்து கனி கொடுக்க வேண்டுமானால் உங்களுடைய இருதயம் நல்லா இருந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சொல்ல போனா இந்த பிரசங்கம் எல்லாருக்கும் பயன்படலை. உண்மைதான், அது உண்மைதான், எல்லாருக்கும் பயன்படலை. ஏன்னா சிலருடைய இருதயம் வழி என்கிறதான அந்த வழியை போல இருந்தது, சிலருடைய இருதயம் அந்த கற்பாறை போன்றிருந்தது, சிலருடைய இருதயம் முள்ளுள்ள இடமா இருந்தது, பலனே இல்லை. ஆனா கொஞ்சம் பேருடைய இருதயம் நல்ல நிலமாயிருந்தது, அது ஓங்கி வளரும். கண்டிப்பாக அது உங்களுடைய உள்ளத்தில் ஓங்கி வளரும். என்ற நல்ல நிலம் யோசித்து பாருங்க. ஒருவன் நிலத்தை எப்படியெல்லாம் பண்படுத்துகிறான், அதை எப்படி விதைப்பதற்கு முன்பு அதை நன்றாக ஆழமாக உழுது அதில் இருக்க கற்களை எல்லாம் வெளியே எடுத்து போட்டு, அதில் உள்ள முள்ளுகளை எல்லாம் வெளியே எடுத்து போட்டு, தேவையற்றதெல்லாம் வெளியே எடுத்து போட்டு நல்ல நிலமாய் வைத்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அவன் ரெடியா வச்சிருப்பான். ஒரு நாள்ல விதைக்கிற வேலை வரும்போது அவன் விதைப்பான். அப்பொழுது அது 100, 60, 30 மேனி பலன் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பலன் தரணும்னா அதை குறித்து ஆண்டவர் விளக்கம் சொல்லும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14, 15 வருடங்கள் வசனங்கள் சொல்லி இருக்கிறது. லூக்கா 8, 14, 15. முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் சிற்றின்மைகளினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் 15ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டாங்க, அதை உண்மை நன்மையுமான இருதயத்திலே காத்து கொண்டார்கள், பொறுமையுடனே பலன் கொடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுமா. உங்களுடைய இருதயம் நல்ல நிலமா இருந்தா, நல்ல நிலமாகி அந்த விதை உங்களுடைய இருதயத்திலே அந்த விதை விழுந்திருக்குமானால் அது உண்மை நன்மையான இருதயமாக இருந்திருந்தால் அதை காத்து பொறுமையுடனே பலன் கொடுப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதான் புரியுது பாஸ்டர், இந்த பிரசங்கத்தை நீங்க கன்வென்ஷனுக்கு முன்னால சொல்லியிருந்தா என் இருதயத்தை நல்ல நிலமா வச்சிருந்திருப்பேனே, என் இருதயம் நல்லா இல்லாம போயிருச்சே. அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமேல் கேட்கிற செய்திகளுக்காவது உங்களுடைய இருதயத்தை நல்ல நிலமாய் வைத்துக் கொள்ளுங்கள். மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த 3 நாள் பிரசங்கத்தை மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா என் இருதயம் அப்படி இருந்தது பாஸ்டர், அது சரியா கேட்கல பாஸ்டர், கவனிக்கல பாஸ்டர், உணரல பாஸ்டர், இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் இனியாவது உங்களுடைய இருதயத்தை நல்ல நிலமாய் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்ல நிலமாய் வைத்துக் கொள்வீரானால் அது கண்டிப்பாக ஓங்கி வளர்ந்து பலன் கொடுக்கும். அல்லேலூயா. எப்படி பலன் கொடுக்கும்? 100, 60, 30 மேனி பலன் கொடுக்கும். நல்ல கன்வென்ஷன் 3 நாட்கள் அருமையான தேவ மனிதரை கொண்டு தேவ செய்தியை கர்த்தர் கொடுத்தார். வசனங்களும் ஆவியானவருடைய கிரியையும் வல்லமையாய் இருந்தது. ஆனா எத்தனை பேருக்கு பிரயோஜனப்பட்டது? போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இப்போ இருக்கிறோம்னா இந்த கன்வென்ஷன் நமக்கு பயன்படலைன்னு அர்த்தம். அதுக்கு யாரும் காரணம் இல்லை, நம்முடைய இருதயம் சரியா இல்லைன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் இருதயம் தாங்க காரணம், வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய இருதயம் ரொம்ப மோசமானது. வேதமே சொல்லியிருக்கு, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் சொல்லி இருக்குது. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்களிலே இருதயம் தான் ரொம்ப மோசமானது. கை கூட கொஞ்சம் நல்லது, கால் கூட கொஞ்சம் நல்லது, கண் கூட கொஞ்சம் நல்லது. ஆனா இருதயமே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மகா கேடுள்ள இந்த இருதயத்தில் நம்ம என்ன செய்யணும்? நல்ல இருதயமா மாற்றணும். அதுக்கு நல்லா ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஆண்டவரை நோக்கி ஜெபித்து, ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நான் தேவனுடைய ஆலயத்துக்கு, உம்முடைய ஆலயத்துக்கு செல்லுகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லப்படுகிற அந்த வசனங்கள் என்னுடைய இருதயத்தில் விழணும், அது நல்ல நிலமாக இருக்கணும். ஆண்டவரே, இப்போ இதுல விதைத்தவன் மேல தவறில்லை, விதையின் மேலேயும் தவறில்லை. எதுல தான் தவறு? நிலத்துல தான் தவறு.
அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் வழிபோக்கு, அதான் சொல்ல, இந்த வழி பக்கத்தில் உட்காரக்கூடாது, எல்லாரும் நெருக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம இருதயம் அமைதியானதாக, வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ள தகுதி உடையவதாக நம்முடைய இருதயம் காணப்படணும். அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் பொறுமையா இருங்க. யார் யார் இருதயத்துல இந்த வசனம் நல்ல விழுந்த விதை போல உங்களுடைய இருதயம் நல்லா இருந்ததோ, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது என்ன செய்யும்? ஓங்கி வளர்ந்து என்ன கொடுக்கும்? பலனை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என்னுடைய இருதயம் நல்லமா இருக்கட்டும் ஆண்டவரே, அதில் இருக்கிற அந்த முட்களை எல்லாம் எடுத்து போடுங்க, அந்த கல்லெல்லாம் எடுத்து போடுங்க, அதில் இருக்கிறதான தீமையான எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க, கசப்பு, விரோதம், வைராக்கியம், பகை, இதெல்லாம் எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, என்னுடைய இருதயம் நல்ல நிலமா இருக்கட்டும். அப்போ இன்னைக்கு நான் கேட்கிற வார்த்தைகள் எனக்கு 100, 60, 30 வேணி பலன் கொடுக்கும். அல்லேலூயா. விதையின் மேலும் தவறு இல்லை, விதைத்தவன் மேலையும் தவறு இல்லை, ஆனா நிலத்தின் மேலதான் பிரச்சனை. அந்த நிலை அது நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயம் நல்லா இருக்கணும். ஒரு கபடற்ற இருதயமாக, ஒரு நல்ல இருதயமாக இருந்தால் கண்டிப்பாக 100 பலன் கண்டிப்பா கிடைக்கும். அல்லேலூயா. லூக்கா 8:14 நாம் வாசித்தது போல, 14:15 நாம் வாசித்தது போல, அதை பொறுமையுடன் நினைச்சினோம், பலன் கொடுக்கும். பொறுமையோடு கூட இருந்து பலன் கொடுக்கும். அதனால என்ன சொல்லுவோம்? ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே எனக்கு நல்ல இருதயத்தை தாரும், சுத்த இருதயத்தை தாரும். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை தாரும். ஏன்னா அந்த சுத்தமான இருதயத்தில் தான் ஆண்டவருடைய வசனம் விழும்போது அது பலனை கொடுக்கும். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? நல்ல நிலமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசித்து முடிக்கலாமே. எபிரேயர்கள் 6:7, 8 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர்கள் 6:7, 8 வாசிக்கலாம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அல்லேலூயா. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அல்லேலூயா. அடிக்கடி பெய்கிற மழை என்ன? அடிக்கடி கேட்கிற தேவ வசனங்கள், பிரசங்கங்கள், தேவனுடைய வார்த்தைகள். அதை என்ன செய்யும்? அதை தன்னிடத்தில் பயிர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்க நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அடுத்த வசனம், முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதுமாயிருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. நம்முடைய இருதயத்தில் முள்செடி, முள்பூண்டுகள், அதாவது தேவையற்ற காரியங்கள், இச்சைகள், பாவங்கள், விரோதங்கள், பகைகள், கசப்புகள் இருந்தா அது சபிக்கப்படுவதற்கு ஏதுமாயிருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதுதான் அதனுடைய முடிவு. யோசித்து பாருங்க. அப்போ நம்மிடத்தில் பெய்கிற அந்த மழை, அந்த வசன மழை, அந்த ஆவிக்குரிய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் எப்படி பதியணும்? அப்படியே பதியணும். அங்கே என்ன இருக்கக்கூடாது? முள்செடியும் புல்பூண்டுகளும் வேதனைப்படுத்துகிற காரியங்களையும், வேதனையோடு பிறரை வேதனைப்படுத்தி நம்மையும் வேதனைப்படுத்தி அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா அது நமக்கு கண்டிப்பா பிரயோஜனப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய இருதயத்தை நல்லா வச்சுக்குவோம். சொல்லுவாங்களே எல்லாத்துக்கும் மனசு தாங்க காரணம், சொல்லுவாங்களே, நம்மளும் சொல்லுவோம் எல்லாத்துக்கும் மனசு தாங்க காரணம். ஆமா, அந்த மனசாகிய அந்த இருதயமாகிய நல்ல நிலம்தான் காரணம், விதை காரணம் அல்ல. என்றால் விதை நல்ல வசனம். வசனம் எப்படிப்பட்டது? அது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது, பெண்மான்களை ஈனச் செய்கிறது. 19ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்க, அந்த வசனம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி இருக்குது. வசனத்துல குறை இல்லை, விதைத்தவன் மேலேயும் குறைவில்லை. என்றால் விதைப்பு ஏராளமான ஜனங்கள் வந்திருக்கா, விதைக்கத்தான் வேணும். அது சிலது வழியருக விழுகிறது, அது விதைக்கிற வேண்டிய என்ன தவறல்ல. அந்த கற்பாறையில் விழுந்து விதைக்கிற வேண்டிய தவறல்ல. ஏண்டா விதையை நிறைய விதைக்க வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துல இப்படி கவனமா போட முடியாது. வார்த்தையை அள்ளி வீசுவாங்க, அப்படித்தானே? எவ்வளவு எனக்கே கொஞ்சம் அவருக்கு ரொம்ப ஸ்பீடா போன மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. வசனம் எல்லாம் ரொம்ப ஸ்பீடா போனாரு, அது கொஞ்சம் ஸ்பீடோ அப்படின்னு கூட நினைச்சேன். ஆமா, அவ்வளவு பேருக்கு சத்தியத்தை சொல்லணும், ஏதாவது ஒரு வசனம் எல்லாருக்கும் கிரியை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏராளமான வசனங்களை சொன்னாரு, உண்மைதான். ஆனா விதையின் மேலோ விதைக்கிறவன் மேலேயோ எந்த தவறும் இல்லை. தவறு யார் மேல்தான்? நாம உணர்வுள்ளவர்களாய் கேட்காதனால. நம்முடைய இருதயம் ஆயத்தமாகல, நம்முடைய இருதயம் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைமையில இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை.
ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையில வீட்டை போய் உட்கார்ந்து தயவு செய்து குடும்பமாக உட்காருங்க. குடும்பமாக இருந்தால் குடும்பமாக உட்காருங்க. என்னடா முதல் நாள் என்ன சொன்னார், அந்த பாஸ்டர் என்ன பேசினார், இந்த பாஸ்டர் என்ன பேசினார், இவர் முதல் நாள் என்ன பேசினார், கலெக்ட் பண்ணுங்க, ரீகலெக்ட் பண்ணுங்க. ரீகலெக்ட் பண்ணி ஒரு ஒரு முடிவுக்கு வாங்க. ஆமாம், இதெல்லாம் பேசினாங்கன்னு. ரொம்ப நல்லா இருக்கும். குடும்பத்தோட உட்கார்ந்து அதை செஞ்சு பாருங்க. ஒருத்தர் மறந்ததை ஒருத்தர் ஞாபகப்படுத்துவார். ஞாபகப்படுத்தி இந்த 6 பிரசங்க 12 பிரசங்கள், இந்த 12 பிரசங்களே 12 தலைப்பு எழுதுங்க. அதில் என்னென்ன கேட்டீங்க, எதெல்லாம் எந்தெந்த வசனங்களை சொன்னாங்க, அது கூட ஞாபகம் இருந்தால் அதை எழுதுங்க. இல்லாட்டி வசனம் ஞாபகம் இல்லாட்டா அவர் சொன்ன சில ஹிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும். அதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. மனசில் வச்சு அதை தியானித்து பாருங்க. கண்டிப்பா அது மறுபடியும் உங்களுடைய இதயத்தில் முளைத்தெழும்பும். கண்டிப்பா பலன் கொடுக்கும். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கன்வென்ஷனிலே ஆண்டவரே நல்ல செய்திகளை கொடுத்தீர் ஆண்டவரே, நல்ல வசனங்களை கொடுத்தீர் ஆண்டவரே. அது 1, 100, 60, 30 பேர் பலன் கொடுக்கத்தக்கதாக, நல்ல நல்லத்தில் விழுந்த விதையாய் காணப்படத்தக்கதாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறேன். அது நிச்சயமாய் பலன் கொடுக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.